நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான சிலபஸில் மாற்றங்கள் இருக்கா, இதை பற்றி நம்ம பார்ப்போம். நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க 2025 யூபிஎஸ்சி தேர்வுகளுக்கான சிலபஸ் மாறப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? சப்போஸ் சிலபஸ் மாறுமா மாறாதா, மாறுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இதையும் நம்ம பார்க்கலாம். சிலபஸ் எதை பேஸ் பண்ணி மாற்றுவாங்க, இதையும் நம்ம பார்க்கலாம். வருடம் சிலபஸ் மாற்றுவாங்களா, எத்தனை நாட்களுக்கு ஒருக்கா சிலபஸ் மாற்றுவாங்க, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கரண்ட்டாக நமக்கு ஒரு சிலபஸ் இருக்குது சரிங்களா. கரண்ட்டாக இப்போ ஒரு சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸ் லாஸ்ட்டாக எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 அப்புறம் எந்த ஒரு மாற்றமே இந்த சிலபஸ்லையும் கிடையாது, எக்ஸாம் பேட்டர்ன்லையும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமே கொண்டு வர கிடையாது. 2015 தான் கரெக்டாக இந்த சிலபஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த 8 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த சேம் சிலபஸ் தான் 8 ஆண்டுகளாக இருக்குது. இவங்க எதை பேஸ் பண்ணி சிலபஸ் மாற்றுவாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். யூபிஎஸ்சி இருக்காங்க அப்படின்னா உடனே இவங்க சிலபஸ் மாற்றிட மாட்டாங்க. அவங்களே R&D பண்ணி கூட மாற்ற மாட்டாங்க. அவங்க எப்படி மாற்றுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறிப்பிட்ட நபர்களை கொண்ட ஒரு கமிட்டி அப்படின்றது ஃபார்ம் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய அந்த கமிட்டி நிறைய பேர்கிட்ட கருத்துக்கள் கேட்டு அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் அப்படின்றது மாற்றுவாங்க சரிங்களா. நிறைய காலகட்டம் இவங்க நிறைய கமிட்டிஸ் போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1976களில் டிஎஸ் கோத்தாரி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க ஓகேங்களா. டிஎஸ் கோத்தாரி கமிட்டி அப்படின்னு 1976 போட்டிருப்பாங்க. 1980களில் பார்த்தீங்கன்னா சதீஷ் சந்திரா கமிட்டி, அது ஒரு முக்கியமான கமிட்டி, அந்த கமிட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2001களில் பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. ஒய்கே அலக் கமிட்டி அப்படின்னு கமிட்டி போட்டிருப்பாங்க. முக்கியமாக நம்ம பார்க்குறப்ப 2010களில் பார்த்தீங்கன்னா எஸ்கே கானா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க சரிங்களா. எஸ்கே கானா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க. இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் சிசாட்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க. சிசாட் சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒரு பேப்பர் படிப்பீங்க. இந்த பேப்பர் இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருந்தாங்க சரிங்களா. எஸ்கே கானா கமிட்டி 2010 போட்டு அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் சிசாட்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 2011 சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் என்ன பண்ணாங்க, இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரிங்களா. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ் போட்டாங்க. 2011 ஒரு கமிட்டி போட்டாங்க. 2011 பார்த்தீங்கன்னா நிகவேக்கர் கமிட்டி அப்படின்னு கமிட்டி போட்டாங்க. அதுக்கடுத்து 2013-14 அந்த ஆண்டுகள்லேயும் பார்த்தீங்கன்னா புருஷோத்தம் அகர்வால் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி போட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறப்ப இப்போ இறுதியாக யூபிஎஸ்சி போட்ட கமிட்டி என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்வான் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கமிட்டி தான் போட்டிருக்காங்க. இப்போ மாற்றங்கள் வருது, ஏதாச்சும் மாற்றங்கள் வருது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கூட வரலாம். இவங்க கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் கூட வரலாம். இவங்க கவர்மெண்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு வெளியிடப்படலை. பட் இதை பேஸ் பண்ணி அந்த சேஞ்சஸ் அப்படின்றது வரலாம். இந்த கமிட்டி முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, இந்த கமிட்டி என்ன சொல்லுது, இதையும் நம்ம பார்ப்போம். இந்த கமிட்டி எப்போ அரசாங்கம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறப்ப 9 ஆகஸ்ட் 2016 இவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சரிங்க. நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டு முக்கியமான விஷயங்கள்லாம் சேர்த்து இந்தந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி பஸ்வான் கமிட்டி ரிப்போர்ட் யூபிஎஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. பஸ்வான் கமிட்டியோட ரிப்போர்ட்டோட சேர்த்து பஸ்வான் கமிட்டியோட ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியோட ரெக்கமெண்டேஷன் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் சொல்லக்கூடிய இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பிரதமருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது சரிங்களா. இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. 2017 இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் யூபிஎஸ்சியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இப்போலேருந்து ஒரு பேச்சு இருக்குது. இந்த கமிட்டி போட்டதில் இருந்தே இந்த 2015 இருந்தே ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. யூபிஎஸ்சி சிலபஸ் மாற்ற போகிறாங்க, மாற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பேச்சு இருக்குது. குறிப்பாக 2017 நீங்கள் ரொம்ப ஆண்டு காலமாக இந்த யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு ஆண்டுகளுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சிலபஸ் இந்த வருஷம் மாறப்போகுது, இந்த வருஷம் ஆப்ஷனில் தூக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி நிறையா பேச்சு போய்கிட்டே இருக்கும். கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக என்ன ஆகிட்டு இருக்குது, இந்த பேச்சு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமே நடக்கவே இல்லை. லாஸ்ட்டாக என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2011 சிசாட்னு சொல்லக்கூடிய அந்த தாளை என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரிங்களா. இந்த தாள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே நிறையா பிரச்சனைகளாக போச்சு. அது லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2015 என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை ஒரு குவாலிஃபைங் பேப்பராக கொண்டு வந்துட்டாங்க. ப்ரிலிம்ஸ் ரேங்கிங்க்கு இதை சிசாட்டில் வாங்குற மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. இது குவாலிஃபைங் பேப்பராக மாற்றினாங்க. இதுதான் லாஸ்ட்டாக வந்த மாற்றங்கள். இதுக்கப்புறம் எந்த ஒரு மாற்றமே இப்போ வரைக்குமே வரல. இந்த பஸ்வான் கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கட்டங்களாக இருக்கும் ஓகேங்களா. 3 ஸ்டேஜஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய முதல்நிலை தேர்வு இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்னு சொல்லக்கூடிய முதன்மை தேர்வு இருக்கும். இது நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இறுதியாக நீங்கள்
இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஆளுமை தேர்வுக்கு நீங்கள் போவீங்க. சரிங்களா? இதில் இந்த மெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் விருப்பப்படம்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனில் தூக்கிடுங்க, ஆப்ஷனல்னே ஒன்று வந்து வேணாம் அப்படின்னு இந்த கமிட்டி வந்து சொல்லுது. பஸ்வான் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஷனல் அப்படின்றதே வேணாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து இருக்கும். ஆப்ஷனல் வந்து தூக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்குது. சரிங்களா? இது எதுவுமே நடைமுறைக்கு வரல. இவங்க இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க 32 வயது வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ இந்த ஒரு ஏஜ் லிமிட்டை வந்து குறைங்க அப்படின்னு இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது 2 தான் முக்கியமான ஒரு மேஜராக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ரெக்கமெண்டேஷன். இந்த ரெக்கமெண்டேஷனில் ஏதாச்சும் வர வாய்ப்பு இருக்கா? இதில் சப்போஸ் நமக்கு மாற்றங்கள் வந்தாலுமே கூட அதில் என்னென்ன மாற்றம் வரும், நம்ம எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து 2025 எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, 2026 சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிச்சுட்ருக்கீங்க, 2027 யூபிஎஸ் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிச்சுட்ருக்கீங்க, இல்லை 2028 கூட நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாடங்களில் உங்களுக்கு எந்த மாற்றங்களுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 குறைவு. ஓகேங்களா? இதில் இந்த பாடங்களில் எந்த ஒரு மாற்றமே கொண்டு வர முடியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர் சப்ஜெக்ட்ஸு. இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நமக்கு ஒரு விஷயங்களே வந்து புரியாது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா ஜியாகிரஃபி. இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஒரு ஜியாகிரஃபி தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. இந்தியாவோட நில அமைப்பு என்ன, இயற்கை சூழல்கள்லாம் வந்து எப்படி இருக்குது, ஸோ நமக்கு ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு அடிப்படை அறிவு நம்மளுக்கு கட்டாயமாக கொடுக்கும். சரிங்களா? ஒரு ஜென்ரலாக நமக்கு இந்த பாடங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு ஜியாகிரஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜியாகிரஃபி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இன்னொன்று எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, விலைவாசி உயர்வாக இருந்தாலும் சரி, வேறு முக்கியமான பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடிப்படை எக்கனாமிக்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். ஸோ எக்கனாமிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த பாடமும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டி, இதுவுமே ரொம்ப முக்கியமான பாடம். அடிப்படையான அரசியல் அமைப்பு ஒரு நபருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம நாட்டில் இந்த மாதிரி பதவிகளுக்கு வர்றோம் அப்படின்னா நமக்கு இந்த நாலேஜ் அப்படின்றத அரசியல் அமைப்பு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை உரிமைகள்லாம் என்ன, நம்ம இந்தியர்கள் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் தான் என்ன, டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமான ஷரத்துகள் நம்ம அந்த ஆர்டிகல்ஸ் அப்படின்றது நமக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பாடமும் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், இது ரொம்ப முக்கியமான பாடம். என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா இப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் ஒட்டுமொத்த பூமிக்கு ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்குது. ஸோ என்விரான்மெண்ட்டும் இவங்க நீக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம நாட்டுக்கு நீண்டதொரு வரலாறு அப்படின்றது இருக்குது. உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த கூடியாக நம்ம இந்தியர்கள் வந்து இருக்கோம். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் என்ன எக்ஸாம் பார்த்தாலுமே ஹிஸ்ட்ரியுமே எடுக்க வாய்ப்பு இல்லை. ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப முக்கியமான பாடம். நீங்கள் ஆர்மி மாதிரியான அந்த மாதிரி தேர்வுகளுக்கு கூட ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. நீங்கள் என்டிஏ எக்ஸாம், சிடிஎஸ் எக்ஸாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியமான பாடம். அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பாடங்களை நீங்கள் வந்து படிக்கலாம். சரிங்களா? நீங்கள் அந்த ஆண்டுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இந்த பாடங்களை நீங்கள் வந்து படிக்கலாம். இந்த பாடங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கம்மி தான். ஓகேங்களா? நீங்கள் 2024ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களுமே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. எந்த விதமான சேஞ்சஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சிலபஸ்லாம் இருக்காது. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்லையுமே உங்களுக்கு எந்த விதமான மாற்றங்களுமே இந்த ஆண்டுக்கு 2024 வந்து இருக்காது. 2025க்கு படிக்கிறவங்க இல்லைனா 2025க்கு அப்புறம் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சிலபஸே மாறுறனாலுமே கூட, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கமிட்டி அடிப்படையில் சிலபஸே மாறலை அப்படின்னாலுமே கூட முக்கியமான மாற்றம் என்னமா இருக்கும் அப்படின்னா என்சிஆர்டி புத்தகங்களில் ஒரு மாற்றம் வந்து வரும். என்சிஆர்டி புத்தகங்கள் அடுத்த வருஷம் வந்து மாறிடும். இப்போ இருக்கக்கூடிய அந்த புத்தகம் வந்து இருக்காது. ஓகேங்களா? நம்ம இந்த எக்ஸாமுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு நம்ம பேசிக்ஸ்க்காக நம்ம என்ன புக் ரெஃபர் பண்ணுறோம், மோஸ்ட்லி காமனாக என்ன புக் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா என்சிஆர்டி புத்தகங்கள் தான் நம்ம வந்து படிக்கிறோம். என்சிஆர்டி புக் மட்டும்தான் படிக்கணுமா, வேறு போர்டு புத்தகங்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னா படிக்கலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய TN SCERT புக் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சமச்சீர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புக்கு தான். இந்த புக்கும் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? TN SCERT புக்கும் நம்ம வந்து படிக்கலாம். இந்த புத்தகமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுனாலையும் NCERTஸ் வந்து நிறைய முறை நேரடி கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் தேர்வுகளையும் வந்திருக்கு. அதனால் நம்ம இந்த புக் நம்ம வந்து படிக்கிறோம். நீங்கள் 2025க்கு அப்புறம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் NCERT புக்ஸ் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த NCERT புக்ஸ் நீங்கள் வந்து வாங்க வேண்டியதில்லை. 2024 புக் மாறிடும். இன்னும் ஒரு சில மாதங்களில் இந்த புத்தகம் வந்து மாறிடும். புது புக் வந்து வந்துடும். அந்த புக் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த புக் வாங்கிட்டீங்க, இப்போ இருக்கக்கூடிய இதே புக் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த கண்டென்ட் அப்படின்றது மாறாது. இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா
ஹிஸ்ட்ரியில் எதுவுமே மாற போகிறதில்ல. இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குன்னா என்ன ஹிஸ்ட்ரி இருக்கும், அதே ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ இவங்க சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு சில கண்டென்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம், மிச்சப்படி வந்து ஒன்று தான். இது வரைக்கும் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாச்சும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்கள். நீங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறீங்க, இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து இந்த என்சிஆர்டி புக்ஸ் வந்து நீங்கள் வாங்க வேணாம், இதை மட்டும் ஹோல்டு பண்ணி வைங்க. புது புக் வந்தோன்னே நீங்கள் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ என்சிஆர்டி புக் வந்து வர ஒரு சில மாதங்கள் ஆகும் அப்படின்னா அது வரைக்கும் வந்து படிக்க வேணாமா? இப்போ 2025 நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை 2026 எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லைனா 2027 எழுத போகிறீங்க, 2028 எழுத போகிறீங்க அப்படின்னா இப்போலேருந்தே நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக் வந்து இப்போ கிடையாது, புது புக் தான் வாங்க சொல்கிறீங்க. அப்போ அது வரைக்கும் நாங்கள் வந்து படிக்க வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக் வச்சு நீங்கள் வந்து படிக்கலாம். ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக்கு, இந்த ஒரு சில ஈஸியாக இருக்கக்கூடிய புத்தகங்களே இருக்குது. ஈஸியாக படிக்கக்கூடிய புத்தகங்கள், ஈஸியாக புரியக்கூடிய பாடங்கள் வந்துருக்கு. அந்த புத்தகங்கள் பார்த்து நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கான காணொளி அடுத்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த என்சிஆர்டி புத்தகங்கள் மாறுறதுனால உங்களுக்கான ஒரு கரெக்டான ஸ்டடி பிளான் நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு சில மாதங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த என்சிஆர்டி புத்தகங்கள் வந்த அப்புறம் அதை பார்த்து தான் நம்ம அடுத்த பிளான் வந்து கொடுக்க முடியும். அதனால தான் வந்து கொடுக்கல. ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு உங்களுக்கான ஸ்டடி பிளான் நம்ம சீக்கிரம் நம்ம கொண்டு வருவோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்த கண்டென்ட். இதில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? பேசிக்லேருந்து நம்ம எல்லாமே நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியோட நம்ம டீப்பாக வந்து பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல்ஸை நீங்கள் சோஷியல் மீடியாலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யூபிஎஸ்சின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம பேஜ் வந்து வரும். அதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் வந்து கொடுக்குறோம். டெலிகிராமில் நம்ம சேனல் இருக்குது. டெலிகிராமில் போய்ட்டு யூபிஎஸ்சி தமிழ் அஃபிஷியல் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அப்படின்னு நான் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.